ஷேய் மிஸ்டர் பிரமா சூரியன் முனியப்பன் முக்கால் சத்தியம் சத்தியப்பிரமாணம் கேள்வி கேட்குறது நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடு அழிஞ்சு போச்சு. சத்தியப்பிரமாணம்னா நாக்கிலேருந்து வர்ற வாக்கு வந்து கொடுக்குற வாக்கு சத்தியமாக நான் சொல்லுதேன் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. இப்போ கைலாசத்தில் நீதி அரசர் வாரிசு குடும்பம் நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி கடவுள் நியமித்த நீதிமன்ற கோர்ட்டு கடவுளே இப்போ போய் நீதிமன்ற கோர்ட்டில் அந்த சத்தியப்பிரமாணத்துக்கு உள்ள அந்த கணக்கு இப்போ எடுக்க போகிற சத்தியப்பிரமாணம் கொடுக்குற கணக்கு எடுக்க போகிற கேட்க போகிற கடவுள் தான் கேட்க முடியும். முக்கால் சேத்தியம் சூரியன் பேசுகிறேன்ப்பா, கடவுள் தான் நீ தான் கேட்க முடியும், வேறு யாரும் கேட்க முடியாது. அப்போ பையன் மேலே நின்று அந்த நாக்காலை விட்டு அந்த வாக்குப்படி சத்தியம் பண்ணு, எதிர்மனதார் உள்ள வழக்கறிஞரை சத்தியம் பண்ணு. சத்தியம் எங்கே பண்ணணும்? நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணுமணி இப்போத்த எல்லாத்துக்கும் தீ மாதிரி பிடிக்கும். சத்தியம் பண்ணு தான் இவ்வளோ தப்பு பண்ணி ஏன் வெளியில் போகிறாங்கிற கணக்கு நீதிபதியை பூரா இப்போ எல்லா சிக்கலும் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. முக்கால் சத்தியம் வழக்கறிஞர்கள் சத்திய பிரமாணம் நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால், வாக்கு கொடுத்துருந்தால் இவ்வளோ தப்பு வந்திருக்காது. அப்போ கேட்குற கேள்வியிலேருந்து சத்தியப்பிரமாணம் போகுது. பெட்டியில் ஏறி கேட்குற கேள்விக்கு சத்தியப்பிரமாணம் கேட்குற கேள்விக்கு பெட்டியில் ஏறினவன்ட்ட கேட்குற யுவதி எதிர்ப்புக்கு நின்று வாதாட்டத்தில் கேட்கணும். வாதாட்டத்தில் நீ சத்தியம் பண்ணுறான் அப்படின்னு கோச்சார் ஆணு பண்ணு கேட்கணும். அந்த கேள்வி கேட்கல. இப்போ கேள்வி நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ தான் எல்லா நீதிமன்றத்தையும் ஏற்கனவே நீதிமன்ற கோர்ட்டு எல்லா கணக்கும் முடிச்சாச்சு, எல்லாமே பூட்டியாச்சு. இப்போ இந்த அரசியல்வாதியாக உள்ளே தூக்கி போடுற கணக்கில் நீதிமான் உள்ளே வராரு. நீதிமன்ற கோர்ட்டுக்கு நீதிமான் வராரு. குடும்பத்தோடு வருவாங்க. இது யாருக்கும் தெரியாது, மானிட பிறவிக்கு யாருக்கும் தெரியாது. இது பெரிய சிக்கல். ஏன்னா பூமியை அழிச்சு வச்சுட்டான், விவசாயத்தை அழிச்சு வச்சுட்டான், ரொம்ப மோசத்தில் போகிறான், பூமியை அழித்து நாசம் பண்ணி வரான். ஒரு பேப்பரை வச்சு எத்தனையோ குடும்பங்களை பாழாக்கிட்டான், உழைச்சி சாப்பிட்ற குடும்பத்தை பாழாக்கிட்டான், நாசமாக போயிடுச்சு. உழைச்சி சாப்பிட்ற குடும்பத்தை தான் அழிக்கான். உழையாமல் தின்னு பேப்பரை வச்சு கெட்டாக ஓடுறவன் அவன் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட தப்பு செஞ்சுட்டு காலை ரெண்டு தோளில் தூக்கி போட்டு உட்காந்துருக்கான். தக்க தண்டனை கிடைக்கல, தக்க தண்டனை கொடுக்க முடியல. தக்க தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் நீதி அரசர் பூமியில் களத்தில் இறங்கிட்டார். அடி 13 செயலரை 13 கம்பி கணக்கு எல்லாமே இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு தான் கைலாசத்தில் ஏற்றிட்டார். கணக்கு விட்டாலே கணக்கு, அதுதான் கணக்கு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு போட்டோன்னே ஆட்டா முடிக்க உள்ள செயலறைக்கு போய்கிட்டே இருப்பான். அப்போ தான் சிட்டி கிராமம் கிடக்கிறவன் அலறுவான். விவசாயம் நமக்கு உயிர் வாழ்றதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் விவசாயம் இல்லாமல் நம்மளாட்டு 2ஆம் நம்பருக்கு ஓட்ட போய் தான் கடவுள் உள்ளே தூக்கி போடுதார். முக்கால் சத்தியம். அப்போ தான் நாக்கை வெளியே எடுப்பான். 234 தமிழ்நாடு விலங்கு, கை விலங்கு, கால் விலங்கு போட்டாச்சு. ஆட்டா முடிக்க இப்போ அவன் கை விலங்கு கால் விலங்கோடு தான் போவான். ஒவ்வொரு கட்சிக்காரன் பூரா நியமித்தவன் பூரா 234 பூரா அம்புட்டு பேரும் கை விலங்கு கால் விலங்கு போட்டார். முக்கால் சத்தியம் குடும்பமே உள்ளே போயிடும். முக்கால் சத்தியம் புரிஞ்சு